என்ன கலை, பேப்பர் பாத்தியா? இன்னைக்கு நியூஸ் எல்லாம் படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பார்க்கும் போது ஒரு பயமே வந்துருது. ஆமா செல்வி, எனக்கும் அதே கவலைதான். இப்ப கூட பாரு, திமுக கூட்டணியில இருக்கிற கமல்ஹாசனே ஒரு ட்வீட் போட்டிருக்காரே, பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிகமான சமூகமாகவே கருத முடியாதுன்னு ரொம்ப காட்டமா சொல்லி இருக்காரு. அது உண்மைதானே. எந்த பக்கம் பார்த்தாலும் பாலியல் வன்முறை செய்திகள் வருது. ஒரு பக்கம் திராவிட மாடல் வளர்ச்சின்னு பேசுறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு பெண்கள் தைரியமா வெளியே போயிட்டு வர முடியல. அதத்தான் அவரும் சுட்டி காட்டியிருக்காரு. பெண்கள் அச்சுறுத்தப்படுற சூழல்ல எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமே இல்ல, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லைன்னு சொல்லி இருக்காரு. ஆட்சி நடக்கிற விதத்தை அவரே மறைமுகமா விமர்சித்தது பெரிய விஷயம்தான். ஆமா கலை, கூட்டணி கட்சியே இப்படி வெட்கப்படும் அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்குன்னு இதுலயே தெரியுது. விளம்பரங்கள்ல வளர்ச்சிங்கிறாங்க, ஆனா அடிமட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது என்ன வளர்ச்சி? கரெக்ட். பெண்களோட கண்ணீர்ல கட்டுற கோட்டை என்னைக்குமே நிலைக்காது. வெறும் பேச்சு மட்டும் போதாது, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்பத்தான் இது ஒரு நாகரீக சமூகமா இருக்கும். உண்மைதான், கமல் சொன்ன மாதிரி நம்ம பாதுகாப்பா இருந்தா தான் மத்த எல்லா பேச்சுக்கும் மதிப்பு இருக்கும். Bye 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 bye.